என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கோம்னா ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தர் உடல் மனம் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தும் முறைகளை இணக்கமாக்குதல். ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி புக்கை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் இன்னைக்குள்ள டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு மனதை அடக்குவது எப்படி என்று தெரிந்தால் அது செயல்படும். நம்மளுடைய மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மனம் ஒரு வினோதமான ஒன்று. அது சரியாக இருந்தால் உலகம் முழுவதும் வேறு மாதிரி நினைத்தாலும் கூட அது சரியே. மேலும் அது தவறாக இருந்தால் உலகத்தின் தீர்ப்பை அனைத்தும் சக்தியின் அதன் பின்னே இருந்தாலும் கூட அதனை சரியாக்க முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய மைண்டு தான் மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மைண்டு வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா உலகம் தப்பாக இருந்தால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்னா சரி பண்ண முடியும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து சரியாக இருந்து உன்னுடைய மைண்டு தப்பாக இருந்தது அப்படின்னா உன்னால் அதை கரெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் அதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஸோ மைண்டு வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே அதை வந்து என்ன செய்யணும்னா கொண்டுட்டு வரணும். மனம் கட்டுப்பட்ட மனம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருப்பதில் எதையும் உங்களால் உணர முடியாது. ஸோ உங்களுடைய மைண்ட் வந்து கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா, இப்போ யோகானந்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னதான் சொன்னாலும் அது உங்களுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா புரியாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதற்கு படிப்படியாக வளர்ச்சி தேவை. அப்போ மனதை வந்து நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து வளர்ச்சி வந்து தேவை அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி நம்மளுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுறதன் மூலமாக, இப்போ நம்ம இந்த மாதிரி புக் ஸ்டடி எல்லாம் பண்ணுறோம்ல, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய மென்டல் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைக்கோதெரப்பியெல்லாம் நம்ம பண்ணும்போதும் நம்மளுடைய மைண்டு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்குள்ளே வரும். ஸோ இது போக நம்மளுக்கு பிராணிக் ஹீலிங்கில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திங் டெக்னிக் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 மூச்சு நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா கவனித்தோம். அந்த 2 மூச்சுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போதும் நம்மளுடைய மைண்டு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காம் ஆகும். நம்மளுடைய மைண்டை வந்து என்ன செய்ய முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரான தாட் இருந்தது அப்படின்னா ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் என்ன செஞ்சுட்ருக்கோம்னா இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மனதின் ஆற்றல் ஒரு எளிதான பொருள் அல்ல. ஸோ இது வந்து ஒரு எளிதான ஒரு விஷயம் இல்லை, அது வெகு நுட்பமாக செயல்படுகிறது. அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டால் அதன் ஆற்றலை அறியலாம். ஸோ மனதோடைய சக்தி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அபரிதமான ஒரு சக்தி. அப்போ அந்த சக்தியை நாம் அடையணும் அப்படின்னா அதுக்கு அந்த மைண்டு எப்படி சட்டிலாக எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. மனம் எல்லா பொருட்களிலும் செயல்படுகிறது. மனதின் செயல்களை பற்றிய ரகசியம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இதை உண்மை என காண்பீர்கள். ஸோ இதோடைய சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை நீங்கள் உண்மை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்குவீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என் வகுப்புகளில் இருந்த ஒரு சிஷியை என் உதவியை நாடினாள். இப்போ யோகானந்தர் வந்து அவர் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. அவருடைய சிஷியைக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன நடந்ததுங்கிறாரு. அவள் ஒரு கார் விபத்துக்குள்ளாகி இருந்தாள். அவளது கை முழுவதும் முடங்கி அதன் மீது ஒரு சதை வளர்ச்சியுடன் பெருவரலில் ஒட்டிக்கொண்டு விரைப்பாக வெளிப்பட்டு இருந்தது. ஸோ அந்த பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கை வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா அப்படியே முடங்கிடுச்சு. ஒரு பெரிய ஒரு சதை மாதிரியான ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெருவரலில் என்ன செஞ்சிருக்குன்னா ஒட்டிட்டு இருந்தது. அவளால் அதை மடக்க முடியவில்லை. மருத்துவர்களால் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை. அப்போ அந்த பெண்மணியாலையும் கையை மடக்க முடியல, டாக்டர்ஸாலையும் என்ன செய்ய முடியலன்னா ஹெல்ப் பண்ண முடியாமல் இருந்தாங்க. முழு அவையினருக்கும் முன்னர் நான் அவளது கையை எடுத்து பெருவிரலை இழுத்தேன். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் இந்த விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த பெண்மணியோட கையை எடுத்து பெருவிரலை என்ன செஞ்சுருக்காங்கன்னா இழுத்துருக்காங்க. அப்போ உடனடியாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது விடுபட்டு விட்டது. அதனால் அவளால் அசைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கைகளை வந்து என்ன செய்ய முடிஞ்சதுன்னா அசைக்க முடிஞ்சுது. அவளது கை குணப்படுத்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முழுமையாக ஹீல் ஆயிடுச்சு. மறுநாள் நன்றி கடனாக இப்பணியை தொடர்ந்து நடைபெற உதவுவதற்கு அவள் ஒரு பெரும் நன்கொடையை அளித்தாள். ஸோ அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து யோகானந்தருக்கு ஒரு பெரிய டொனேஷன் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனவே பாருங்கள், மனோசக்தி நிச்சயம் செயல்படுகிறது.
ஸோ அப்போ இந்த இடத்துல யோகானந்தர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனோசக்தியை உபயோகப்படுத்தி தான் என்ன செஞ்சிருக்காருன்னா ஹீலிங் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் நம்பிக்கையும் அவசியம் வேண்டும். அப்போ நம்பிக்கையும் இந்த இடத்துல வேணும். அந்த பெண்மணிக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருந்தது. யோகானந்தர் வந்து பண்ணும்போது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவும் செஞ்சாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அவளுக்கு இருந்த நம்பிக்கை போல அப்போ அந்த பெண்மணிக்குள்ள நிறைய நம்பிக்கையும் என்ன செஞ்சதுன்னா இருந்தது. உளவியல் விஞ்ஞானியும் உடலளவில் விஞ்ஞானியும் சண்டையிட்டு கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்பவில்லை. ஸோ 2 டாக்டர்ஸை 2 சயின்டிஸ்ட்டை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, மைண்ட் ரீதியான விஷயமும் ப்ளஸ் பாடி ரீதியாக இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். அதனால வந்து அவங்க 2 பேரும் இதை பற்றி என்ன செய்ய வேண்டாம்னா ஆர்கியூ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இருவருடைய இறைவனின் விதிமுறைகளுடன் தான் செயல்படுகின்றனர். அதாவது கடவுள் தான் நம்மளுடைய உடம்பு மனம் எல்லாமே என்ன செஞ்சிருக்காருன்னா படைச்சிருக்காரு. அதோடைய விதிமுறைகள் பிரகாரம் தான் அது வந்து என்ன செய்யுதுன்னா செயல்படுது. இந்த உடலானது வேலை செய்யும், மனம் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்த உடம்பு வந்து என்ன செய்யும்னா வேலை செய்யும், மனம் என்பதை தவிர வேற எதுவுமே என்ன செய்யலைன்னா இல்லை. உடலுக்கும் மனதிற்கும் அவற்றின் வெளி தோற்றங்களிலும் வேறுபாட்டை தவிர அவற்றுக்கிடையே வேறுபாடு எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ உடம்புக்கும் மனசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தோற்றங்களில் தான் என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு வேறுபாடை தவிர மித்தபடி அதில் வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. உடல் ஒரு பருமனன் நிறைந்த வெளிப்பாடு. ஸோ ஃபிசிக்கல் பாடியை பற்றி சொல்கிறாரு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன்ஸ் மசில்ஸால் என்ன செஞ்சுருக்குன்னா இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மனம் ஒரு நுண்மையான வெளிப்பாடு. மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு எனர்ஜி. இது வந்து அவங்க எதோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா H2O அதோடு என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பிடுறாங்க. அதனுடைய மூலப்பொருட்களின் வடிவம் கண்ணுக்கு புலப்படாது. H2O வந்து நம்ம கண்ணால் என்ன செய்ய முடியாதுன்னா பார்க்க முடியாது. ஆனால் நம்ம அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதை குளிர செய்யும்போது அதோடைய வாயுகள் அதோடைய நீர் வந்து நம்ம வந்து தண்ணியை சூடு பண்ணுறோம். அப்போ சூடு பண்ணும்போது அந்த ஆவி என்ன செய்யும்னா மேலே போகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் போட்டு மூடுறோம். அந்த பிளேட்டை எடுத்தோம் அப்படின்னா அந்த பிளேட்டில் ஃபுல்லாக அப்படியே நீராவியாக என்ன செய்யும்னா இருக்கும். அதுதான் H2O. ஸோ அப்போ வந்து அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த குளிர செய்யும்போது அந்த வாயுகள் நீராகி அது வந்து என்ன ஆகுதுன்னா திரவமாக என்ன செய்யுதுன்னா ஆகுது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்து என்ன செய்யுதுன்னா உறையும் போது அது வந்து என்ன ஆகுதுன்னா பனிக்கட்டியாக மாறுது, ஒரு திடப்பொருளாக மாறுது. எப்படி ஆனாலும் கண்ணுக்கு புலப்படாத H2O. அப்போ வந்து கண்ணுக்கு புலப்படாத அந்த H2O வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எதா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீராக வந்து மாறுது. அப்புறம் திட பனிக்கட்டியாக என்ன செய்யுதுன்னா மாறுது. அதுக்கப்புறம் ஐஸ் கியூப்ஸாகவும் என்ன செய்யுதுன்னா மாறுது. திட பனிக்கட்டியும் அடிப்படையில் வேறானது அல்ல. அப்போ நீர் H2O திட பனிக்கட்டி இது எதுவுமே வெவ்வேறானது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதே போல தான் நம்மளுடைய மனம் அப்புறம் உயிர் உடல் இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான், அது வெவ்வேறு கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துறாங்க. தோன்ற முடியும், உடலாக தோன்ற முடியும். மின்னாற்றல் வாய்ந்த அல்லது திரவம் உயிர் என்றும். அப்போ நம்ம வந்து மின்னாற்றல் நிறைந்த ஒரு திரவத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திட ஸ்தூல உடல் இதை திடமான இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா உடம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மனம் வந்து கண்ணுக்கு புலப்படாத மனிதன் அல்லது ஆன்மாவாகும் அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். உயிரை வந்து நம்ம எதோடி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பிராணன் திரவ மனமாகும். மேலும் உடல் பருமன் அல்லது திட மனமாகும். ஸோ அப்போ உடலை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பருமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், திடமான ஒரு மனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு எளிய தத்துவத்தை தான், ஆனால் அனுபூதி அடைதல் மிகவும் கடினம். ஆனால் இது கேட்குறது ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ஞான முக்தியெல்லாம் அடைகிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா மனம் தானே மெயின் இல்லையா? உங்கள் மனதின் வலிமையினால் உடலில் உள்ள உயிரிலும் உடலிலே கூட நீங்கள் மாற்றங்களை செய்ய முடியும். ஸோ அப்போ நம்மளுடைய மனம் மூலமாக நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா செய்ய முடியும். உங்கள் மனதை தவிர உடலுக்கு வலிமை தருவது வேறு யார்? ஸோ நம்மளுடைய மைண்டு தான் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். நம்மளுடைய மைண்டு நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய உடம்பே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக என்ன செய்யும்னா இருக்கும். சாதாரணமாக ஒரு வேலையை செய்கிறத விட நம்ம என்ன செய்வோம்னா இப்போ நிறைய வேலையை நம்ம என்ன செய்வோம்னா எடுத்து போட்டு செய்வோம். ஆனால் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய மைண்டு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலையாக இருக்கும், ஒரு குட்டியோன்னு ஒரு விஷயம், அதை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா பண்ணவே மாட்டோம், பேசாமல் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யணும்னா தோணும். அப்போ அதை தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. உடலின் ஆரோக்கியமானது தூண்டுதல் மூலம் மனதை நீங்கள் நல்லவாறு உணரச் செய்யலாம்.
உயிரின் தூண்டுதல் மூலம் நீங்கள் மனதையும் உடலையும் நல்லவாறு உணர செய்யலாம். அப்போ உயிரோடைய தூண்டுதல் அப்படின்னா சோல் எனர்ஜி. ஸோ அதன் மூலமா நம்மளுடைய உடம்பையும் உயிரையும் உடலையும் நல்லவாறு நம்ம உணர செய்யலாம். ஸோ அப்போ மனம் ஹெல்த்தியா இருந்தாதான் உன்னுடைய உடம்பு வந்து எப்படி இருக்கும்னா ஆரோக்கியமா இருக்கும். உன்னுடைய மனம் வந்து எப்போ ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோல் எனர்ஜியை இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள வந்தாதான் நம்மளுடைய மைண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல விதமா இருக்கும். அப்போ இதைத்தான் நம்மளை வந்து அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல்ல நம்ம என்ன செய்வோம்னா படிப்போம். மேல இருந்து நம்மளுக்கு அந்த எனர்ஜி வந்தது அப்படின்னா இது எல்லாமே நம்மளுக்கு நிறைய விதமான உடம்புகள் நம்மளுக்கு இருக்கு. பிசிக்கல் பாடி இருக்கு, எமோஷனல் பாடி இருக்கு, மென்டல் பாடி இருக்கு. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோடைய எனர்ஜி. பட் அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம மைண்டு வந்து கண்ட்ரோலா என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா சொன்னபடியெல்லாம் என்ன செய்யும்னா கேட்கும். பட் இந்த கனெக்ஷன் வந்து இல்லை அப்படின்னா மைண்ட் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்களுக்கு தான் நம்மளை வந்து என்ன செய்யும்னா வழிவகுக்கும். நம்ம அப்போ அது மூலமாக போகும்போது தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வரும்போது நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ அதை தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. நீங்கள் மனதையும் உடலையும் நல்லவாறு உணர செய்யலாம் உயிரின் தூண்டுதல் மூலம்னா சோலோட எனர்ஜி மூலமா. இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அப்போ இது எல்லாமே வேறு வேறு நீ நினைக்காத, இது எல்லாமே ஒரே கனெக்ஷன்ல தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. உடல் மனதை பாதிக்கிறது மற்றும் மனம் உடலை பாதிக்கிறது. அப்போ உடம்பு வந்து மனதை வந்து என்ன செய்யுதுன்னா பாதிக்குது, மனம் வந்து என்ன செய்யுதுன்னா உடலை பாதிக்கிறது. ஏனெனில் அவை தங்களுக்கு இடையே தொடர்புடையவை. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய உடம்பும் ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. எனவே மனதின் மூலமாக உடலையும் உடலின் மூலமாக மனதையும் பாதிக்க முடியும். அப்போ இதை ரெண்டையுமே நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஒன்று பாதிக்கப்படும் போது இன்னொன்றும் என்ன செய்யும்னா அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இதனால் தான் பலர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமெனில் குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் ஹாப்பியாக இருக்கணுமா, அப்போ நான் வந்து ட்ரிங்க் பண்ணாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கர கெடுதலை வந்து என்ன செய்யும்னா ஏற்படுத்தும். அப்போ உடலுக்கும் மனதிற்கும் இடையான தொடர்பு. ஆனால் நான் மன வலிமையை உண்டாக்கக்கூடிய அழிவை ஊட்டும் பக்க விளைவுகளை அகற்ற போதை மிகுந்த ஆனந்தம் 1000 பாட்டில்களும் மதுவும் கூட ஏற்படுத்த முடியாது. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தப்பான விஷயம் மூலமா போனோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து என்ன செய்யும்னா பெருமளவில் பாதிக்கப்படும் அந்த போதை பொருட்கள்னால. பட் அதை விட்டுட்டு மைண்டை வந்து நல்ல விதமாக செலவு பண்ணணும் அப்படின்னா அதோடைய ஆனந்தம் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது நம்ம ஹாப்பியாக என்ன செய்வோம்னா இருப்போம். அது வந்து 1000 பாட்டில்கள் வந்து மது கூட அந்த அந்த ஒரு ஹாப்பினஸை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. மனம் நீங்கள் விரும்பும் எதையும் உங்களை செய்ய வைக்கும். அப்போ மனம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அது என்ன செய்யும்னா அழகாக நம்மளை செய்ய வைக்கும். ஆனால் அந்த சக்தியை நீங்கள் முழுமையாக வளர்த்து கொள்ளும் வரை சிறு சிறு விஷயங்களை முதலில் சோதித்து பார்க்க வேண்டும். இப்போ சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்மளுடைய மைண்டை நல்ல விஷயத்துக்காண்டி என்ன செய்யுங்கன்னா யூஸ் பண்ணி அதை கரெக்டாக என்ன செய்யுங்கன்னா பண்ணுங்க. மனம் வலிமையை வளர்த்தி கொள்ள நீங்கள் இடைவிடாமல் உழைக்க வேண்டும். ஸோ அதை வந்து மைண்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ட்ரெயின்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி நம்ம ட்ரெயின்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம் குட் ஹேபிட்ஸ் மூலமாக நம்மளை நாம என்ன செய்யலாம்னா ட்ரெயின்டு பண்ணலாம். காலையில் நான் எந்திரிச்சோன்னா மஸ்ட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், அது வந்து என்னுடைய உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மைண்டு வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சும்மா அதெல்லாம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணி உன்னுடைய உடம்பு வந்து நல்லா இருக்க போதா என்ன, அதெல்லாம் வேண்டாம் பெசாட்டிக்கு அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்யும்னா நம்மளுடைய மைண்டு வந்து தப்பாக என்ன செய்யும்னா கைட் பண்ணும். பட் நம்ம மைண்டை நம்ம எப்படி ட்ரெயின்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரவாயில்ல, அதில் நல்லது இருக்கோ இல்லையோ நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே தான் என்ன செய்ய முடியும்னா ட்ரெயின்டு பண்ண முடியும். தப்பான ஆக்டிவிட்டீஸ்க்கு அது சொல்லும். நம்ம இப்போ வந்து மெடிடேட் பண்ணணும்னு நினைப்போம், அப்போ அது சொல்லும் சும்மா கண்ணை மூடி உட்கார்ற நேரத்துக்கு நீ இவ்வளோக்கான வேலையை செஞ்சிடலாம், இல்லை அந்த டிவியை பார்க்கலாம், கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாம், இது மாதிரிலாம் நம்மளை என்ன செய்யும்னா தூண்டும். பட் நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இது நெசசிட்டி, இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்கன்னா அந்த மைண்டை வந்து ட்ரெயின்டு பண்ணணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இடைவிடாமல் உழைக்க வேண்டும். ஏனெனில் திடீரென்று அதனை முழுமையாக சார்ந்திருக்க முயல வேண்டாம். அதை முழுமையாக நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா முடியாது. உடலின் மீது மனம் உண்டாக்கும் விளைவுகளை குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஆனால் அது உடம்புல வந்து மனம் வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விளைவுகளை வந்து என்ன செய்யும்னா ஏற்படுத்தும்.
மனசை வந்து நீ என்ன செய்யாதனா குறைச்செல்லாம் என்ன செஞ்சிடாதனா எடை போட்டுறாத. ஆனால் மனிதனின் சக்தி செயல்படுகிறது, ஆனால் மனதின் சக்தி செயல்படுகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை மனதை படிப்படியாக பழக்க வேண்டும். ஸோ மனதின் மூலமாக நம்மளுடைய மைண்டை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும்னா நல்ல ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும் பழக்கு. எப்போதும் மருந்துகளை உட்கொள்பவர்கள் மருத்துவர்களையும் நம்பி உள்ளவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஸோ எப்போதும் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மருந்தை நிறைய எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருந்தையும் மருத்துவர்களையும் மட்டுமே என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் மன வலிமை மீது வெறி ஆர்வம் உள்ளவர்களும், ஸோ அதை 2 விதமாகவும் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனையாக டேப்லெட்ஸ் மட்டும் எடுப்போம்ல, ஸோ அதுவும் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தாப்புல மனதின் மேலே ஓவரான ஒரு வில் பவரில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மருத்துவ உதவி தங்களுக்கு தேவைப்படும் போது அதை மறுத்து பெரும்பாலும் தமக்கு தாமே பெரும் தீங்கை விளைத்துக் கொள்கிறார்கள். ஸோ சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருந்து வந்து தேவைப்படும் உடம்புக்கு, அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நெசசிட்டி இருக்கும். ஆனால் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னுடைய வில் பவர் மூலமாகவே நான் என்ன செய்ய போகிறேன்னா ஹீல் பண்ண போகிறேன், நான் வந்து மெடிசன்ஸே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 விதத்தையும் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இறைவனின் விதிமுறைகளை உங்களுடைய அறியாமைக்கு நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள். அதன் விளைவுகளில் நீங்கள் துன்பப்பட்டு தீர வேண்டும். நீங்கள் பொது அறிவை பயன்படுத்த வேண்டும். அப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜை வந்து உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி என்ன செய்யுங்கன்னா செயல்படுங்க. எந்த இடத்துல மருந்து எடுக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா மருந்து எடுக்கணும். அதுக்காண்டி சதா மருந்தை மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாதுன்னா நம்பிட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்மளுடைய இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணணும். வெட்டுப்பட்ட விரலின் மீது அயோடின் தடவுதல் போன்ற சிறு பரிகாரங்களை தெரிந்து வைத்து உபயோகிப்பது முழுவதும் சரியே. சின்ன சின்ன கை பக்குவம்லாம் நம்ம பார்ப்போம்ல, அதெல்லாமே நல்ல விஷயம்தான். மனம் குணப்படுத்த விடும் என்று கூறிக்கொண்டு நோய் பரவும் அபாயத்திற்கு ஆளாவதில் என்ன அர்த்தம் உள்ளது? ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டு வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்னுடைய மனசு மூலமாகவே நான் என்ன செஞ்சுக்குவேன்னா சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டிசீஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. உங்கள் விரல் உடைந்து விட்டால் நீங்கள் மனம் அதை நேர்த்திப்படுத்த முடியுமா? ஒருவேளை உன்னுடைய விரலுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்னுடைய வில் பவரை வச்சு நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அது மறுபடியும் நேராக வளர்வதற்கு ஏதாவது சரியாக பொருத்தி வைக்க முடியுமா? இல்லை உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அந்த விரலை வந்து பொருத்துறதுக்கு? இல்லை. அப்போ அந்த இடத்துல நீ என்ன செய்யணும்னா உன் அறிவை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. ஏன்னா பொது அறிவு உங்களுக்கு தெரிவிக்கிறது. ஸோ இதெல்லாம் உனக்கு நாலேஜ் வந்து வேணும். எந்த வகையினாலும் இறுதியாக குணப்படுத்துவது மனம்தான். ஸோ ஆனால் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய மைண்டு வந்து நான் ஹீல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா நல்ல ஹீல் ஆகும். மனோசக்தி முழுமையாக வளர்ச்சி பெறாத நிலையில் பொது அறிவை இது மைண்ட் வந்து நல்லா வந்து உனக்கு என்ன செஞ்சிருக்கணும்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அடைஞ்சா நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான அஃபர்மேஷன் அதெல்லாம் சொல்லிகிட்டே நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் வந்து நடக்கும். அப்படி இல்லாத நிலையில் நீ என்ன செய்யணும்னா பொது அறிவு பரிகாரங்கள் குணப்படுத்துவதற்கு உதவும் விதிமுறைகளுக்கு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் மட்டும் அளிக்கின்றனர். அப்படி ஃபுல்லாக உன்னுடைய மைண்டு டெவலப் ஆகாத பட்சத்தில் நீ ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே என்ன செய்யணும்னா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனம் எதிர் மற்றும் நேர் விளைவுகளை ஏற்படுத்த முடியும். ஸோ மனம் மூலமாக பாசிட்டிவாகவும் ஒன்றால் நினைக்க முடியும், நெகட்டிவாகவும் நினைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமே நல்லா வந்து என்ன செய்யலாம்னா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மென்டல் பாடிக்கு ஒரு நல்ல ஒரு கிளென்சிங் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை முடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கிரேட் இன்வெகேஷன் ஒன்று வந்து வேர்ல்டுக்காண்டி சொல்லிக்கலாம். ரெண்டாவது நம்மளுக்குள்ளேயே நம்ம டீப்பராக போய் என்ன செய்யலாம்னா நல்ல ஒரு கிளென்சிங் வந்து பண்ணிக்கலாம். கண்ணை மூடிக்கலாம். ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம். மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth.
From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light to God and make seal the door where he will dwell. Let light, love and power restore the divine plan on earth, so be it, so be it, so be it. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இப்போ நல்லா ஒரு டனல் ஆட்டம் ஒரு எனர்ஜி வருது. அந்த டனலுக்குள்ளே நாம் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி நம்ம அப்படியே நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுக்குள்ளேயே நம்ம அப்படியே டீப்பராக போகிறோம். நல்ல ஒரு குகை, ஒரு இருளான ஒரு குகைக்குள்ளே நம்ம அப்படியே டீப்பராக போகிறோம். போகும்போது அங்கே அப்படியே ஒரு ஒளியை நம்ம அப்படியே பார்க்குற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். அந்த ஒளி முன்னாடி நாம் இப்போ அப்படியே நிற்கிறோம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. By the great spiritual teacher written to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இப்போ நம்ம கண் முன்னாடி நல்ல ஒரு கோல்டன் கலர் டோர் இருக்கு. அந்த டோரை நம்ம இப்போ அப்படியே என்ன செய்யறோம்னா ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு பேபி பிங்க் நிறைஞ்ச ஒரு ரூமை நாம் அப்படியே பார்க்குறோம். அந்த ரூம்குள்ளே போக நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய ஆறால் இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், வன்மம், டாக்ஸின்ஸ் அது எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி நாம் நல்லா ஃபீல் பண்ணுறோம். நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பம், கன்ஃபியூஷன், ரிப்பீட்டடான தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே அந்த ரூமோடைய பேபி பிங்க் எனர்ஜி நம்மளுடைய எமோஷ்னல் பாடியை நல்லா ஹீல் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ பழையபடியும் அந்த ரூமில் ஒரு கேட் இருக்கிறத, ஒரு டோர் இருக்கிறத நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ அந்த டோர் முன்னாடி நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா போய் நிற்கிறோம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இப்போ நம்ம அந்த கோல்டன் டோரை நம்ம இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது நல்ல ஒரு வயலட் பிரானா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம நல்லா பார்க்குறோம். ஸோ அந்த வயலட் பிரானா நல்ல நம்மளுடைய மென்டல் பாடியை நல்லா ஹீல் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்மளுடைய மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டடான தாட் ஃபார்ம்ஸ், கன்ஃபியூஷன்ஸ், வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ப்ளஸ் லேசினஸ், எல்லா விதமான நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசன்டிகிரேட் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாமே ஹீல் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மென்டல் பாடி நல்ல ஜொலிக்கிற மாதிரி நம்ம அப்படியே பார்க்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light to out and make seal the door where he will dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இப்போ நம்ம அப்படியே அழகாக ரிட்டன் போகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோர் முன்னாடி வரோம். இப்போ அப்படியே ரெண்டாவது டோரு. இப்போ அந்த டனல் மாதிரியான எனர்ஜிக்குள்ளே நம்ம அப்படியே போகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இருக்கிறது. இது நம் அனைவரையும் சுற்றுச்சூழல் நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக பொறுப்பிக்கின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokushi, to Mahapurush Muni, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deep understanding of this issue. Thank you in full faith. மெதுவாக ஹீல் பண்ணிக்கலாம்.